சுப்பிரமணியம் முதலியோர் பயணிக்க தொடங்கினர். மணிக்கொடி, எழுத்து, வானம்பாடி போன்ற சிற்றிதழ்கள் பல புதிய கவிஞர்களை வரவேற்று தமிழ் கவிதைக்கு புதிய திசைகளை காட்டின. 20களின் மத்தியில் இடதுசாரி சிந்தனை உடையோரும் திராவிட இயக்க கொள்கைகளில் ஈடுபாடு உடையோரும் புதிய கவிதை வடிவத்தை நன்கு பயன்படுத்திக் கொண்டனர். குறிப்பாக திராவிட இயக்கத்தினர் பாரதிதாசனின் பாடுபொருளை புதிய கவிதை வடிவில் தருவதற்கு பெரிதும் விழைந்தனர். அவ்வகையில் மரபை மீறி வசனத்தில் கவித்துவத்தை வெளிப்படுத்திய பெருமை கலைஞர் மு. கருணாநிதிக்கு உண்டு. எனவே கலைஞரின் கவிதைகளோடு அப்துல் ரஹ்மான், சிற்பி, தமிழன்பன், வாலி, மு. மேத்தா, தணிகை செல்வன், தாரா பாரதி போன்றோரின் கவிதைகள் இக்கட்டுரைக்கு வலிவு சேர்க்கும் சான்றுகளாக கொள்ளப்படுகின்றன. அண்ணாவின் பன்முக ஆளுமை அரசியல் துறையில் மட்டுமல்லாமல் கலை இலக்கிய தளத்திலும் கால் பதித்து தனது பன்முக ஆளுமையை வெளிப்படுத்தியவர் அண்ணா. ஆழமான படிப்பறிவும் பகுத்தறிவும் கொண்ட அவர்தம் எழுத்துக்கள் கால வெள்ளத்தில் கரைந்து போகாமல் இன்றும் மக்கள் மனதில் நிலையான இடத்தை பெற்றுள்ளன. அண்ணாவின் அத்தகைய தாக்கத்தை உணர்ந்த படைப்பாளர்கள் தங்கள் படைப்புகளில் அந்த சிறப்பினை முறையாக பதிவு செய்துள்ளனர். இதயத்தை தந்திட அண்ணா என்னும் தலைப்பில் கலைஞர் மு. கருணாநிதி எழுதிய கண்ணீர் கவிதாஞ்சலி இங்கு குறிப்பிட்டு கூறப்பட வேண்டிய ஒன்றாகும். அனைத்து துறைகளிலும் அண்ணா தடம் பதித்து சென்ற சரித்திர நிகழ்வை கலைஞர் பின்வருமாறு மொழிகின்றார். தலைவர் என்பார், தத்துவ மேதை என்பார், நடிகர் என்பார், நாடக வேந்தர் என்பார், சொல்லாற்றல் சுவைமிக்க எழுத்தாற்றல் பெற்றார் என்பார், மனிதர் என்பார், மாணிக்கம் என்பார், மாநிலத்து அமைச்சர் என்பார், அன்னை என்பார், அருள்மொழி காவல் என்பார், அரசியல்வாதி என்பார். அத்தனையும் தனித்தனியே சொல்வதற்கு நேரமற்றோர் நெஞ்சத்து அன்பாலே அண்ணா என்ற ஒரு சொல்லால் அழைக்கட்டும் என்றே அவர் அன்னை பெயரும் தந்தார் என்கின்றார் கலைஞர். அண்ணாவின் பல்துறை ஆளுமையை கவித்துவ நடையில் பதிவு செய்யும் கலைஞரின் சொல்லாடல்கள் இங்கு ஆழ்ந்து சிந்திக்கத்தக்கனவாகும். கலைஞரை போலவே அண்ணாவின் பணிகள் பலவற்றையும் வரிசைப்படுத்தி வைக்கின்றார் தமிழன்பன். ஓய்வே இல்லாத அரசியல் பணிகளுக்கு இடையில் அண்ணா புரிந்த இலக்கிய வேள்விகள் தமிழுக்கு பெரும் கொடைகளாய் அமைந்த முறைமையை தமிழன்பனின் வார்த்தைகள் உரத்து பேசுகின்றன. தூங்கும் தம்பிகளின் தூக்கம் கலைக்க அன்றாடம் தூங்காமல் அண்ணா எழுதினார் கடிதம். நாடகமாய், நாடக சித்திரமாய், கதையாய், கட்டுரையாய், கவிதையாய் எத்தனை எழுத்து வடிவங்கள், இலக்கிய படிமங்கள் என்று அண்ணாவின் படைப்பாளுமையை பதிவு செய்கின்றார் தமிழன்பன். வெறும் அரசியல் பேசியவர்களுக்கு மத்தியில் தனித்தன்மையோடு இயங்கிய அண்ணாவின் ஆளுமை திறன் தமிழன்பன் கவிதையில் மிளிர்வதை பார்க்கலாம். அண்ணாவும் தமிழும் புதுக்கவிதை வடிவத்தை திறம்பட கையாண்டு தனக்கென தனி பாணி ஒன்றை வகுத்து புதுமை செய்தவர் அப்துல் ரஹ்மான். விதை போல் விழுந்தவன் என்னும் அவர்தம் நூல் அறிஞர் அண்ணாவின் அரும்பணிகளை நேர்த்தியுடன் எடுத்துரைக்கும் புதுமை காவியமாகும். அந்நூலில் தமிழின் மேன்மைக்கு அண்ணாவின் உரையும் எழுத்தும் எங்கனம் வலுவூட்டின என்பதை அவர் கம்பீரத்துடன் வரைந்துள்ளமையை காணலாம். ஒட்டு போட்ட கண்டையை உடுத்திக் கொண்டிருந்த எங்கள் அன்னைக்கு உன் உதட்டு தரிதான் பட்டுப்புடவைகள் நெய்து தந்தது. ஒட்டு போட்ட கண்டையை உடுத்திக் கொண்டிருந்த எங்கள் அன்னைக்கு உன் உதட்டு தரிதான் பட்டுப்புடவைகள் நெய்து தந்தது. உன் பேச்சே இசையாக இருந்தது, உன் நாவென்ன வீணையோ, உன் வசனமே கவிதையாக இருந்தது, உன் வாயென்ன யாப்போ என்று பெருமிதம் பொங்க குறிப்பிடுகின்றார். அக்காலத்தில் அண்ணாவின் மேடை தமிழுக்கு இருந்த ஆற்றலை வியந்துரைக்கும் கவிஞர் தாரா பாரதி, மேடை நீ பேச தொடங்கிய பிறகுதான் மேடை தமிழுக்கு மீசை முளைத்தது. மேடை நீ பேச தொடங்கிய பிறகுதான் மேடை தமிழுக்கு மீசை முளைத்தது. எதுகை மோனைகள் உன் 2 உதடுகள், நதியா நாக்கு அது நயாகரா அருவி என்று எழுதுகின்றார். அண்ணாவின் சொல்லுக்கு இருந்த சக்தி அவர்தம் எழுத்துக்கும் இருந்தது. மாற்று சிந்தனையுடைய படித்த மேதைகள் தொடங்கி ஓரளவு எழுத படிக்க தெரிந்த அத்தனை பேரும் அண்ணாவின் எழுத்தாற்றலில் கட்டுண்டனர். ஆங்கில மோகத்தில் அறிவு ஜீவிகளும் ஆங்கிலம் தெரியவில்லையே என்ற ஏக்கத்தில் பாமரரும் மயங்கிய நிலையில் அண்ணா தமிழின் வன்மையை அனைவர் மனத்திலும் தைக்குமாறு எடுத்துரைத்தார். தமிழுக்கு ஒரு புதிய வலிவும் பொலிவும் கொடர்ந்து புரட்சி செய்தார். அண்ணாவின் இந்த சாதனையை உன் எழுதுகோள் தலைகுனியும் போதெல்லாம் தமிழ் தலை நிமிர்ந்தது.
உன் பேனா மகுடம் கழற்றும் பொழுதெல்லாம் தமிழ் மகுடம் தரித்தது என்று அப்துல் ரஹ்மான் பொருத்தமாக உரைத்து மகிழ்கின்றார். அண்ணாவின் அருஞ்செயல். அண்ணாவின் ஆளுமை அவர் தம் இயக்கத்தோடு நின்றுவிடவில்லை. ஆதரிப்போர் எதிர்ப்போர் என எல்லோர் இதயங்களிலும் அவர் நீக்கமர நிறைந்திருந்தார். கொள்கை கோட்பாடுகளில் மாறுபாடு உடையோர் கூட அண்ணாவின் எழுத்திலும் பேச்சிலும் மயங்கி அவருக்கு வணக்கம் செலுத்தினர். காவிய ஊற்றின் கண்கள் திறந்தது காஞ்சியின் முற்றத்திலே, தாவி விழுந்தது பச்சையப்பன் மலை சந்தன தோள்களிலே, கூவி தவழ்ந்தது ஈரோட்டு கோமகன் கொள்கை மனிதனிலே, கோல தமிழ்நதி ஓடி கலந்தது கோடி மனங்களிலே என்கின்றார் சிற்பி. காஞ்சியில் தொடங்கிய அவர்தம் வாழ்க்கை பச்சையப்பனில் வளர்ந்து ஈரோட்டில் வெளிப்பட்டு பின்பு கோடிக்கணக்கான இதயங்களில் நிலைத்து நின்றது என்று உரைக்கும் கவிஞர் சிற்பியின் சிந்தனை இவன் கருதத்தக்கதாகும். தந்தை பெரியாரின் முதன்மை சிந்தனையான சாதி ஒழிப்புத்தான் அண்ணாவுக்கும் முதன்மை கொள்கையாக இருந்தது. எந்த ஒரு முற்போக்கு செயலும் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டுமானால் அதற்கு அதிகாரம் தேவை, குறிப்பாக ஆட்சி அதிகாரம் தேவை. இல்லையேல் ஏட்டளவிலும் வெறும் பேச்சளவிலுமே அது நின்றுவிடும். அதை நன்கு உணர்ந்த அண்ணா அரசியல் அதிகாரம் பற்றி சிந்தித்தார். களம்பல கண்டு 1967 ஆட்சியில் அமர்ந்தார். தந்தை பெரியாரின் புரட்சிகரமான செயல் திட்டங்களை சட்டங்களாக்கி புதியதொரு விடியலை உருவாக்கினார். அண்ணாவின் அந்த அருஞ்செயலை வீதியில் கூட்டம் போட்டு விரட்டிட முடியாது இந்த சாதியை என்று அண்ணா சட்டமன்றத்தில் சென்று ஆட்சியை கண்டார் என்பார் கவிஞர் தணிகை செல்வன். அண்ணாவின் ஆட்சியில் நிகழ்ந்த அற்புதங்களை எல்லாம் தணிகை செல்வன் போலவே எடுத்துரைத்து பெருமை கொள்கின்றார் கவிஞர் அப்துல் ரஹ்மான். அறிஞனே, உன் ஆட்சியிலே நீரில்லை கண்களிலே, நிழலில்லை ஊழலுக்கு, ஊரில்லை பசி வசிக்க, உடையில்லை உண்மைக்கு, மக்களை எண்களாய் எண்ணிய தலைவர்களிடையே எழுத்துக்களாக மதித்தவன் நீதான். வெறும் தலைகளை எண்ணிய தலைவர்களிடையே இதயங்களே எண்ணியவன் நீ. அரசியலில் கடிகார முட்களைத்தான் கண்டோம் நாம், திசை காட்டி முள்ளாய் திகழ்ந்தவன் நீதான் என்று இதயம் நெகிழ்கின்றார். வணிக மயமாகிவிட்ட இன்றைய அரசியலில் அண்ணா பற்றிய அப்துல் ரஹ்மானின் சிந்தனைகள் கூர்ந்து ஆராயப்பட வேண்டியனவாய் உள்ளன. திராவிட இயக்கம் இன்று பல்வேறு கிளைகளாய் பிரிந்து நிற்கின்றது. பெரியாரும் அண்ணாவும் கட்டமைத்த இயக்க கோட்பாடுகளை பிரிந்து சென்ற பல இயக்கங்கள் கண்டுகொள்வதே இல்லை. பெயருக்கு தங்களை திராவிட இயக்கத்தினர் என்று சொல்லிக் கொள்கிறவர்களின் நோக்கும் போக்கும் அதிர்ச்சி அளிக்கிறது என்கின்றார் கவிஞர் மு. மேத்தா. அண்ணாவே நேரில் வந்து விரக்தியுடன் மொழிவது போல் ஒரு காட்சியை காட்டுகின்றார் அவர். சுயமரியாதை சுடர் வளர்த்தேன், அதை விற்று சோடியம் விளக்குகளை வாங்கி வந்தீர்கள். காஞ்சிக்கு இடம்பெயர்ந்த போதும் நான் ஈரோட்டை மறந்ததில்லை. நீங்களோ தேரோட்ட நினைத்ததன்றி ஈரோட்டை நினைத்ததில்லை. அரசு அலுவலகங்களில் கடவுள் படங்களை அகற்றச் சொன்னவன் நான், நீங்களோ அரசாள்பவர்களையே கடவுளாக்கி விட்டீர்கள் என்று இன்றைய யதார்த்த நிலையை சுட்டுகின்றார் மு. மேத்தா. திராவிட இயக்கங்கள் சிலவற்றின் போக்கினை பார்க்கும்போது கவிஞர் சொல்வதில் மிகையொன்றும் இல்லை என்றே தோன்றுகின்றது. இருப்பினும் அண்ணாவின் கொள்கையில் உறுதியாய் நிற்போரும் இருக்கவே செய்கின்றனர். அவர்களில் ஒருவரை கவிஞர் வாலி இப்படி அடையாளம் காட்டுகின்றார். தமிழர் என்று அன்புசால் அண்ணாவின் இதயம் துடித்தது இறுதி வரையில். அதை கலைஞர் பெருமானுக்கு கொடுத்துவிட்டு ஒரு நாள் கண்ணுறங்க போனார் கடற்கரையில் என்றுரைக்கும் வாலியின் மொழிகளில் உண்மை இல்லாமல் இல்லை. அண்ணா இறந்த பொழுது கலைஞர் மு. கருணாநிதி வெடித்த கண்ணீரஞ்சலியில் இடம்பெறும் பின்வரும் மொழிகள் நுணுகி கவனிக்கத்தக்கன. நாத இசை கொட்டுகின்ற நாவை ஏன் சுருட்டிக் கொண்டாய், நாத இசை கொட்டுகின்ற நாவை ஏன் சுருட்டிக் கொண்டாய், விரல் அசைத்து எழுத்துலகில் விந்தைகளை செய்தாயே.